கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிரபல பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் கரப்பான் பூச்சி கிடந்ததால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் உணவக ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சிதம்பரம் வண்டிகேட் பகுதியில் இயங்கி வரும் பிரியாணி கடையில் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சாப்பிட்ட பிரியாணியில் கரப்பான் பூச்சி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து உணவக ஊழியர்களுடன் வாடிக்கையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கர்ப்பிணி உட்பட 10 பேர் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். தரமற்ற உணவுகளை வழங்கும் பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு என அனைத்தும் முடிந்த நிலையில் மீன்வளத்துறையில் இதுவரை பணி நியமனம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்று கலந்தாய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் இளநிலை உதவியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மார்ச் 25ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது. 1 மாதம் கடந்த பிறகும் பணி நியமன ஆணை வழங்கப்படாததால் பெருங்கவலையுடன் அரசு தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். விடியா ஸ்டாலின் அரசில் குரூப் தேர்வுகளை அறிவிப்பதிலும் பணி நியமன ஆணைகளை வழங்குவதிலும் தேவையற்ற தாமதம் செய்வது தொடர்கதையாகிவிட்டதாக பொதுமக்கள்